ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக டக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி குருமா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 4 பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் கிளறி விட்டு குக்கரில் 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல கமகமன்னு மணமான தக்காளி குருமா ரெடி ஆயிருங்க. இட்லிக்கு இதை விட வேறு நல்ல காம்பினேஷன் இருக்குது. அதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.